ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசோடைய பட்ஜெட் தாக்கல் இன்றைக்கி போயிட்டுருக்குங்க. அதில் ஒரு சில புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசோடைய இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் தாக்கல் இப்போதைக்கு பார்த்தா போயிட்டுருக்குங்க. அதில் முக்கியமான திட்டங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இதை குறித்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த திட்டம் மூலமாக அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இதுக்காக 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கேம்பஸ் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்க தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் மற்றும் கழிப்பறையை பராமரிப்பு, 24 மணி நேர பாதுகாப்பு அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளை செயல்படுத்தப்படும். 139 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது, மண்ணின் மகள் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வராங்க. SC/ST விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் நோக்குடன் பெண்களுக்கு முன்னுரிமை, முத்திரைத்தாள் வரி மற்றும் பதிவு கட்டணத்தில் முழு விலக்கு, விவசாயம் செய்திட நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும். அதாவது நன்னிலம் மகளிர் திட்டம் இருந்துச்சு பாருங்க. அதாவது SC/ST பெண்கள் பெயரில் நிலம் வாங்குவதற்கு மானியம் வழங்குவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கீமை பற்றிக்கு மண்ணின் மகள் திட்டம் அப்படின்ற மாரி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், அண்ணனின் சீர். அதாவது பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டு புடவை வழங்கப்படும். ஸோ திருமணமாக போகிறவங்களுக்கு 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் வழங்குறாங்க. இதை தவிர்த்து தாய் கேர் அப்படின்ற ஒரு புதிய திட்டம். கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்படும். மகப்பேறு நாள் நெருங்கும் வேளையில் தங்கியிருந்து பயன்பெறலாம். கட்டணம் இல்லாமல் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள் இது மூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட், வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும். அதாவது இலவசமாக 5 ஆடு கொடுக்குறாங்க. கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுவார்கள். 30,000 பேருக்கு இலவசமாக ஆடுகள் வழங்குறாங்க. இதுக்காக 110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட், கறவை மாடுகள் வழங்கும் திட்டம். ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலையில்லாமல் வழங்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பால் உற்பத்தி அதிகரிப்பு, ஊரக பகுதிகளில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும். 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 10,000 பேருக்கு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாடுகள் விலையில்லாமல் வழங்கப்படும். ஸோ இலவசமாக கறவை மாடு வழங்குறாங்க. இப்போதைக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதுதாங்க. கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் வெளியிருக்க மொத்த திட்டங்கள் குறித்து எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க குறித்து அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். இன்னும் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.